இந்த இடைக்கால தடை மூலமாக இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூஸா பண்ண முடியாத ஒரு நிலை அப்போ இடி குற்றவாளிகளை நெருங்குவதற்கு தாமதம் ஏற்படும் அப்படின்னு தூக்கு கயிறை மாட்டி வச்சாச்சு, கருப்பு துணியை வாங்கி வச்சாச்சு. சூளை வைக்க வேண்டியதுதான், ஏற்ற வேண்டியதுதான், தொங்க வேண்டியதுதான். 3000 பக்கம் உள்ள குற்றப்பத்திரிகை அவரோடது ரெடியாக தான் இருந்தது. இவர் தான் ஜெயிலில் உட்காந்துட்டு தேவையில்லாமல் மனு போட்டு ஜெயிலையே உட்காந்துருந்தார். ஏன் வெளில வர்றதுக்கு இவர் யார் மேலே பயம் இருந்ததுன்னு நமக்கு புரியாமல் இருந்தது. உங்கள் ஜெயில் ஒன்றும் மகாநதி கமல் ஜெயில் மாதிரி ஒரே ஒரு டாய்லெட் இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி இருக்க போகிறதில்ல. நல்ல சொகுசாக அற்புதமாக எல்லாமே இருக்க போகுது. இந்தியாவில் உலகில் எங்கே ரைடு நடந்தாலும் உங்கள் வீட்டில் தான் அந்த டாக்குமெண்ட்டை நான் எடுத்தேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை உண்மையிலே நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இது உன்னோட தானே, உன் கையெழுத்து தானே, தான் இப்போ உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் அதை கொண்டு போவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பதுக்கி வச்சுருப்பீங்க, முடிஞ்சாவை எரிச்சு வச்சுருப்பீங்க. கண்மணி அம்மா கலைஞர் டிவியில் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் உங்ககிட்ட ரைடுக்கே வருவாங்க. திருச்சியில் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டாங்க அப்படின்னு சொல்லி RS பாரதி கூட இந்த அமலாக்கத்துறையை அட்டாக் பண்ணக்கூடிய வகையில் கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த வழக்கை போட்டது தமிழக அரசு தானே, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே. இடி மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அப்படி அதை நிரூபித்தீங்களா? ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி TDS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த இடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை போட்ட பிறகு இடியுடைய செயல்பாடு சுணக்கமாகிவிட்டது அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு நிலைகளில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடைக்கால தடை வைத்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு மீதே விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இதை எப்படி பார்க்க? இல்லை நீங்கள் 40 முறை ஜாமீன் வாங்கின சிதம்பரம் ஐயா நாளைக்கு ஜெயிலுக்கு போக மாட்டாருன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? வயதான காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுனால ஒரு நல்லது சுகர் கிகர் இருந்ததுன்னா நிம்மதியாக உங்களை நீங்களே பார்த்துக்கலாம். உங்கள் ஜெயில் ஒன்றும் மகாநதி கமல் ஜெயில் மாதிரி ஒரே ஒரு டாய்லெட் இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி இருக்க போகிறதில்ல. நல்ல சொகுசாக அற்புதமாக எல்லாமே இருக்க போகுது. அப்படி பார்க்காதீங்க. இந்த கோர்ட் கொடுத்துருக்கிற தடைங்கிற வார்த்தையே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தடைங்கிற வார்த்தையே தப்பு. உன்னுடைய வாதத்தை நான் கேட்டுட்டேன், உனக்கு 2 வாரம் டைம் கொடுக்குறேன், நீ வா. இவ்வளவு தான் நடந்திருக்கு. இதை அவங்க பூதாகரமாக கொண்டு போய் கொட்டு வைத்தது, பலார் என்று அடைத்தது, கன்னத்தில் அடித்ததுன்னு இந்த வேலை கட்டு ஒரு 4-5 தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா ஒரு சில பேர், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணால் சாயங்கால செய்தியாக மாறலாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு கோர்ட் விஷயத்தில். இப்போ இந்த வேந்தர் விஷயம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சுன்னு. இப்போ வில்சன் புலம்புறாரு, அது எப்படிங்க நீங்கள் அவரை போய் மனு கொடுக்க சொல்கிறீங்க, அது எப்படிங்க ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அங்கே எங்கேயுமே துணைவேந்தர் நியமிப்பது முதலமைச்சருடைய பணி அப்படின்னு தான் அந்த மசோதாவில் இருந்தது. அதை தான் ஓகே பண்ணாங்களே ஒழிய அந்த மசோதாவை படித்து விட்டு கூட அவங்க ஓகே பண்ணலை. என்னது 2 வருஷமாக நிற்குதா, அப்போ நான் பாஸ் பண்ணுறேன், இப்படி தான் அந்த இதுவே நடந்தது. அப்போ எப்படி நாளைக்கு இவர் வேந்தர் ஆயிடுவார்? ஆக முடியாது. ஸோ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறதா இருந்தால் தயவுசெய்து அது கொடுக்குற முதல்ல சொல்லும் என்ன முடிவு எடுத்திருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும். அப்புறம் அந்த விவாதத்தில் அந்த ஆர்குமெண்ட்ஸில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு சொல்லும். அந்த ஹெட்லைனை மட்டும் படித்தா தான் நல்லது. ஆர்குமெண்ட்டில் யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம். இப்போ இந்த இடைக்கால தடை மூலமாக இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூஸா பண்ண முடியாத ஒரு நிலை அப்போ இடி குற்றவாளிகளை நெருங்குவதற்கு தாமதம் ஏற்படும் அப்படின்னு தூக்கு கயிறை மாட்டி வச்சாச்சு, கருப்பு துணியை வாங்கி வச்சாச்சு. சூளை வைக்க வேண்டியதுதான், ஏற்ற வேண்டியதுதான், தொங்க வேண்டியதுதான். அதனால தான் இந்த பதட்டமே. குற்றப்பத்திரிகை தெள்ளத் தெளிவாக ரெடியாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் நான் தொடர்ந்து சொன்னேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே 3000 பக்கம் உள்ள குற்றப்பத்திரிகை அவரோடது ரெடியாக தான் இருந்தது. இவர் தான் ஜெயிலில் உட்காந்துட்டு தேவையில்லாமல் மனு போட்டு ஜெயிலையே உட்காந்துருந்தார். ஏன் வெளில வர்றதுக்கு இவர் யார் மேலே பயம் இருந்ததுன்னு நமக்கு புரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெளில வந்தார். இனி அவர் அமைச்சராக முடியாதுங்கிறத இன்னைக்கு பொசிஷனில் உங்களுக்கு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது, ஒரு குழப்பமும் இல்லை. இவங்க எப்போ திரும்பி அந்த விவாதம் நடக்குதோ, அந்த ஆர்குமெண்ட் நடக்குதோ, அந்த ஆர்குமெண்ட்டில் கண்டிப்பாக இந்த 1000 கோடி ரூபாய் வழக்கு மட்டும்
பிஜேபி தோற்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதே நேரத்தில் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேரை வந்து இடி விசாரணை மேற்கொள்ள போகுது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. குறிப்பாக சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே விசாரணைக்கு உட்பட போகிறாங்க. ஆகாஷ் பாஸ்கரனுடைய டான் பிக்சர்ஸ் மூலமாக அதில் நடித்தவங்க உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் இருக்கும்போது தான் இந்த இடைக்கால தடை அனௌன்ஸ் பண்ண வந்துச்சு. இதன் மூலமாக அவங்க மீதான விசாரணைகள் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இல்லைங்க. அந்த மாதிரி இல்லை. அதாவது வந்து எந்த ஒரு விசாரணை அமைப்புமே ஒரு பதட்டத்தை முதல்ல ஏற்படுத்தும். பதட்டத்தை ஏற்படுத்தினா தான் எதிர்க்க இருக்கிறவன் உண்மையை உளர ஆரம்பிப்பான். அது வரைக்கும் பொய்யை உளறிட்டு இருப்பான். அந்த பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கான நிறைய விஷயங்கள் பேசலாம். இடி விஷயத்தில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இடின்னு இல்லை, இந்தியாவில் உலகில் எங்கே ரைடு நடந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து தான் அந்த டாக்குமெண்ட்டை நான் எடுத்தேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை உண்மையிலே நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இது உன்னோட தானே, உன் கையெழுத்து தானே, இப்போ உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் அதை கொண்டு போவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பதுக்கி வச்சுருப்பீங்க, முடிஞ்சாவை எரிச்சு வச்சுருப்பீங்க. கனிமொழி அம்மா கலைஞர் டிவியில் இப்போ ரைடு நடத்த போகும்போது நிறைய பேப்பர்களை கொளுத்தி வச்சுருந்தாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது உண்மையாக பொய்யாங்கிறத பற்றி எனக்கு தெரியாது, தகவல் வந்தது. அந்த மாதிரி பண்ணுவீங்க. நீங்கள் யாராவது ஆதாரத்தை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? நான் வீட்டில் எப்போதும் ஆதாரத்தை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? கிடையாது. ஆதாரங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் உங்ககிட்ட ரைடுக்கே வருவாங்க. உங்ககிட்ட வர்றதெல்லாம் சரியா தப்பா, கரெக்டாக ராங்கான்னு பைனரியாக 0வா 1ஆ இதை கேட்பதற்கு தான் உங்ககிட்ட வருவாங்க. கேட்டுட்டு உங்கள் இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா பார்க்காதீங்க. 1000 கோடி ரூபாய் விஷயத்தில் பிஜேபி தோற்று போயிடுச்சுன்னு சொன்னால் அதனுடைய வாழ்நாளில் தமிழகத்தில் எந்த விதத்திலும் 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏக்கு மேலே போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. அந்த தவறை அது செய்யவே கூடாது, செய்யாது என்னுடைய அபிப்பிராயத்தில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமலாக்கத்துறை மீதே திமுக சார்புடையவர்கள் விமர்சனங்களை முன் வச்சாங்க இல்லையா? அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து கேரளாவில் 2 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் திருச்சியில் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டாங்க அப்படின்னு சொல்லி RS பாரதி கூட இந்த அமலாக்கத்துறையை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வகையில் கருத்துக்களை முன் வச்சாங்க. 4 வரி செய்தியை உங்ககிட்ட சொன்னாங்களே ஒழிய மொத்த செய்தியை சொல்லலை. திருச்சியில் நடந்தது ஒரு திமுகவை சார்ந்த ஒரு டாக்டர் போட்ட குற்றச்சாட்டு. அதுக்கு ஒரு இடி வந்து இத்தனை லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் போய் என்ன பேசுனாங்க? ஒரு அமைப்புக்குள்ளே நீங்கள் ரைடு நடத்துவீங்களா? அது வந்து ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எதிரானது. டாஸ்மாக்குள்ளே போய் ரைடு நடத்துனதுக்கு இவங்க சொன்ன குற்றச்சாட்டு அதுதான். அன்றைக்கி இடியில் போய் ரைடு விட்டது யார்? தமிழக காவல்துறை தானே. அப்போ இடிங்கிறது ஆர்கனைசேஷன் இல்லையா? அப்போ கூட்டாட்சி தர்மங்கிறது வந்து மத்திய மாநிலத்தில் கடைபிடிக்க வேண்டியது மாநிலம் மத்தியில் கடைபிடிக்கக்கூடாததாக இருக்குமா? போனாங்கல்ல, 2 பேர் தான் போனோம், 12 பேர் போனாங்க, மீதி 10 பேர் கான்ட்ராக்டரு. எதை போய் எதில் அழிச்சான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே வருகின்ற எந்த டாக்குமெண்ட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருச்சியில் நடந்தது வந்து அப்படி அவர் வாங்கியிருந்தாருன்னா, அப்படி அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த வழக்கை போட்டது தமிழக அரசு தானே. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே. சும்மா அதாவதுங்க, நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சிருங்க, நான் தொழிலில் இருக்கேங்கிறதுக்காக ஊரில் இருக்கிறவெல்லாம் பத்தினி இல்லைன்னு சொல்கிறது வந்து அயோக்கியத்தனம். அப்படி 1-2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள தான் நீங்கள் குத்த சொல்ல முடியுமே ஒழிய இந்த மொத்த கிராமமே பத்தினி இல்லாதவங்க தான் சொல்ல முடியாது. அப்படி இடி மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அப்படி அதை நிரூபித்தீங்களா? வழக்கு கொடுத்தது ஒரு திமுகவை சார்ந்த டாக்டர். அதான அல்லிபி, வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ இந்த உதார வேலையெல்லாம் வேணாம், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நல்லது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு தான் வரும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஈடிக்கு இடைக்கால தடை அப்படிங்கிறது ஈடியை கட்டுப்படுத்தாது. விரைவில் வந்து ஈடி வந்து குற்றவாளிகளை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. தடைங்கிற வார்த்தையே தப்பு, தள்ளி வைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. அந்த ஜட்ஜி வந்து போருங்க, நான் இங்கே கேட்டுட்டேன், உங்களோட 2 வாரம் கழித்து கேட்குறேன், இவ்வளோதான் அவர் சொல்லியிருக்காரு. உடனே தீர்ப்பு வந்து விட்டதை போலவும் அது போலவும் ரொம்ப நாளாக ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து நான் அதை பற்றிலாம் பயப்பட மாட்டேன்னு பேசுகிறதும் பத்திரிகைகளுக்கு செய்திகளாக வரும். இந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்க டைவர்ஸ் பண்ணால் நிறைய செய்தி வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு விட்டுட்டு போயிடணும். நாளைக்கு கோர்ட் உட்காரும், கேட்கும், என்னது நல்லதோ அதை பண்ணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.